ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவோஷனல் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே இந்த மகாலய பட்சம் அப்படின்னா தெரியும். அதாவது மகாலய பட்சம் மகாபரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகாலய பட்சம் தர்ப்பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாத கிருஷ்ணபட்ச பிரதமை, அதாவது பௌர்ணமியை அடுத்த நாள் வரும். இது துவங்கி மகாலய அமாவாசை வரை இருந்தாலும் அந்த பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திர தர்ப்பணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. இதே மகாபரணி அப்படின்னு சிறப்பித்து சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரம் என்பது யம தர்மராஜனின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுனால மகாலயம் என்றாலே கூட்டமாக வருதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. யம தர்மராஜனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் கூட்டமாக வரும் நம் முன்னோர்களுக்கு சிராத்தம் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுறது. ஏன் அப்படின்னா, யமதர்மராஜன் நம் முன்னோர்களை மகாலய பட்சம் எனப்படும் 15 நாட்களும் பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதனால் அவர்களுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் தவறாமல் தர்ப்பணம் செய்து யமதர்மராஜனை மிகவும் மகிழ்வித்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனைகளை குறைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. தந்தை தாய் இறந்த திதி தெரியாதவள் கூட இந்த மகாபரணி நாளில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிரத்தங்களை செய்து பித்ருக்கடனை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால தந்தை தாய்க்கு செய்ய வேண்டிய வருடாந்திர திவசம் விட்டு போனால் கூட அதையும் கூட இந்த மகாபரணி நாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 15 நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட மகாபரணி அன்னைக்கு மட்டுமாவது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தால் புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிட்டும் அப்படின்னும், முக்கியமாக மகாபரணி அன்று கொடுக்கும் தர்ப்பணத்தால் குடும்பத்தில் துர்மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னும் பித்ருதோஷம் நீங்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்கு. இந்த மகாபரணி நாளில் வீட்டில் உயரமான பகுதியில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் புண்ணிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னும், இது நம் முன்னோர்களின் ஆசையை பெற்று தருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நம் அந்திம காலம் வரை மரண பயம் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யமதீபத்தை நம்ம வீட்டு மாடியில் ஒரு அகல் விளக்கில் முடிந்தால் தாமரை தண்டலான திரியை இட்டு ஏற்றி வைக்கலாம். வசதி இல்லாதவர்கள் அவர்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம். இதனால் யமதர்மராஜன் மிக்க மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னும், குடும்பத்தில் துர்மரணம் சம்பவிக்காது அப்படின்னும், யாருக்கும் மரணபயம் ஏற்படாது என்றும் சொல்கிறாங்க. இந்த வருடம் மகாலயபட்சத்தில் வரும் மகாபரணி தினத்தில் எல்லாருமே அவங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுங்க. இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கிறதுனால எல்லாரும் இதை செய்யுங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டை இந்த கமெண்டில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.